எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சிபிஎம்மோட ஸ்டேட் செக்ரட்டரி பி சண்முகம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிக்கு வந்து அர்ஜி பண்ணியிருக்காரு. ஒர்க் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி காமன் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த இதாக வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஒர்க்கிங் இந்த வேஜ் எல்லாம் வந்து அந்த இது ரிவைஸ் பண்ணுறாங்கல்ல, ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரைவேட் டயர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் பெரம்பலூரில் வெட்னஸ்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. அங்கே ப்ரொட்டஸ்ட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஎம் வந்து ரீகன்சிடர் பண்ணும் அதோட ஸ்டாண்டை சப்போர்ட் கொடுக்கறதுக்கு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து சப்ரஸ் பண்ணாங்கன்னா டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து சப்போர்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரெசண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் பாஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதை வந்து சப்போர்ட் டிவிகேக்கு வந்து இந்த பிஜேபி இங்கே வராமல் இருக்கணும், அது பிரசிடென்ட் ரோல் வராமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் பண்ணோம், அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து டிவிகே கண்டிப்பாக வந்து காமன் பீப்புளுக்காக தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சப்போஸ் அப்படி பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட ஸ்டாண்டை வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டு 20 டேஸாக வந்து ஒர்க் இந்த டயர் ப்ரொடக்ஷன் அந்த யூனிட்டில் படலூர் அப்படிங்கிற இடத்துல ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஹையர் வேஜுக்காக அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் கவுன்சில் ஆஃப் சீனியர் மினிஸ்டர்ஸை இதை வந்து இன்டர்வெயின் பண்ணி அந்த இதை வந்து ப்ரொட்டஸ்ட் அந்த இதை வந்து சால்வ் பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல அகெயின்ஸ்ட் நீட்டு, அவங்க வந்து சாலிடாரிட்டி அந்த வந்து பண்ணதை வந்து நியூ டெல்லியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து இன்டிமிடேட் பண்ணியிருக்காங்க போலீஸு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து வெறும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்போசிஷனை டெமோக்ராட்டிக் வேல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இந்த போலீஸ் ஆக்ஷனை வந்து கண்டம் பண்ணுறோம், கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த சிச்சுவேஷன் இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா எங்களுடைய அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணது வந்து கண்டிப்பாக டிவிகேக்கு அது வந்து ரீகன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்களுடைய அலையன்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து அவங்க ரூலிங் பார்ட்டியை வந்து இப்போ கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. சிஎம் எம்.கே. ஸ்டாலின் வெட்னஸ்டே அன்னைக்கு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த சைலன்ஸ் ஆஃப் அந்த சிஎம் உடைய அந்த இதை பற்றி வந்து கேட்டிருக்காரு. ரெஃப்யூசல் எதனால் கர்நாடகாவுடைய அந்த ரிலீஸ் காவேரி வாட்டரு அமைதியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. சிஎம் வந்து பிஎம் கிட்ட ஏன் பேசாமல் இருக்கார் இன்டர்வெயின் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த காவேரி வாட்டர் வந்து விடுறதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவர் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. டெல்டா ஃபார்மர்ஸ் வந்து அதாவது அக்யூட் வாட்டர் ஷார்ட்டேஜை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து அவங்க வந்து பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஈவன் அந்த ஆஃப்டர் காவேரி வாட்டர் அந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுடைய டிமாண்ட்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து நீங்கள் ஏன் வந்து பிஎம் கிட்ட வந்து இதை பற்றி பேசலை அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் அவர் வந்து எக்ஸில் வந்து கேட்டிருக்காரு. இந்த மீனிங்லெஸ் சைலன்ஸை வந்து பிரேக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி காவேரி வாட்டரை பற்றி பேசும்போது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு அப்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகா ரிலீஸ் பண்ணது வந்து 3.4 TMCFT ஆஃப் அந்த இதை வந்து 28.3 TMCT டியூ டு தமிழ்நாடு டில் ஜூலை 19 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிலே பண்ணுறாங்க ஓப்பனிங் ஆஃப் இந்த மேட்டூர் டேம் அண்ட் வந்து அஃபெக்டிங் ஃபார்மர்ஸ் அக்ராஸ் த காவேரி டெல்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. காவேரி டெல்டா அந்த ஃபுல்லுமே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு.
என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த முடிவை தமிழ்நாடுக்கு வந்து அந்த வாட்டர் அப்படி கேட்குறத அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்னுடைய சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் வெர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறமுமே அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் டிவிகே கவர்மெண்ட்டை அர்ஜ் பண்ணியிருக்காரு, இமீடியட்டாக மூவ் பண்ணுங்கள், அபெக்ஸ் கோர்ட்டுக்கு செக்யூர் பண்ணுங்கள் ஸ்டேட்டுடைய இந்த ரைட்ஃபுல் ஷேரை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மினிஸ்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன அகெயின்ஸ்ட் கர்நாடகா கவர்மெண்ட்டை வந்து கேட்குறதுக்கு பயப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து அப்புறம் வாட்டர் கொடுக்கறதுக்கு எதனால் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வந்து ஸ்டாலின் அவர் வந்து சிஎம் என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் வந்து கன்வெயின் பண்ணாமல் இருக்கார் ஆல் பார்ட்டி மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மேகதாது இஷ்யூ பற்றி அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காரு. ஃப்ரெஷ் ரிலீஃப் பேக்கேஜ் வந்து ஃபார்மர்ஸ் அஃபெக்டட் ஆகிருக்காங்கல்ல, அவங்களுக்கு குறுவை கிராப்ஸ் லாஸுக்கு அதுக்கு வந்து டிமாண்டும் பண்ணியிருக்காங்க, ரிலீஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. அன்சர்டனிட்டி வந்து இருக்குது, சம்பா கல்டிவேஷன் அந்த இதில் லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் காவேரி டெல்டா ஃபார்மர்ஸ் வந்து ரிஸ்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. சண்முகம் வந்து அவர் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது நாங்கள் வேறு மாதிரி வந்து டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சிஎம் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.